ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். நான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்திருக்கேன். அதுதான் ஒரு வேலிட் சோர்ஸ். அண்ட் யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷனில் இந்த எக்ஸாம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அண்ட் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் சிலபஸும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரி இல்லைனா மார்ச் மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் ஜூனில் கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரி இல்லை மார்ச்சில் வரும். அண்ட் அப்ளிகேஷனும் நம்ம அதோடு சேர்த்து தான் ஃபில் பண்ணணும். அண்ட் அட்மிட் கார்டு எக்ஸாமுக்கும் ஒரு மாதம் முன்னாடி வரும். அண்ட் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லார் மைண்ட்லேயும் வரது என்னென்னா எலிஜிபிலிட்டி. நான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு 21 வயசு ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நேபாள் சிட்டிசனாக இருக்கணும், இல்லை பூட்டான் சிட்டிசனாக இருந்தாலும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். 21 வயசு அண்ட் டிகிரி ஹோல்டர். டிகிரிக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். அண்ட் ஏஜ் ப்ராக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 32 இயர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி ஆஸ்பிரன்ஸ்க்கு, 21லேருந்து 37 இயர்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, 21லேருந்து 35 இயர்ஸ் ஓபிசி நான் க்ரீமி லேயர். நான் க்ரீமி லேயர்னால் உங்களோட ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் 8 லேக்குக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை ஓபிசின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை க்ரீமி லேயரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படுவீங்க. ஸோ அட்டம்ஸ் மொத்தம் எத்தனைனா 6 அட்டம் கொடுக்குறாங்க ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 9 attempt ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அண்ட் ஆல்சோ அன்லிமிட்டெட் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த வருஷம் நாங்கள் எத்தனை கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம், எத்தனை யூபிஎஸ்சியில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அண்ட் ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, பாடிலி டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அரௌண்ட் 20 to 25 சீட்ஸ் எவ்ரி இயர் வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து எத்தனை போஸ்டிங்காக செலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னா, மொத்தம் 29 கேட்டகரிஸில் போஸ்டிங்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்த 29 கேட்டகரிஸ் எப்படி அவங்க அலாட் பண்ணுவாங்கன்னா, ரேங்கிங் பொறுத்து. ஃபஸ்ட் 100 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸும், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் அண்ட் அதுக்கப்புறம் குரூப் ஏ சர்வீசஸ், அதுக்கப்புறம் குரூப் பி சர்வீசஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க ரேங்கிங் பிரகாரம் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சென்டர் ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, அப்புறம் புதுச்சேரி, அப்புறம் வேலூர், இது மட்டும்தான் அதுக்கப்புறம் திருச்சி, இங்கே மட்டும்தான் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சென்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அப்பியர் ஆக முடியும். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனோட பிளான் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஒரு நாள் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி இந்த எக்ஸாம் ஜூனில் நடக்கும். இப்போ கொரோனாவால் இந்த வருஷம் 2021 இருக்க வேண்டிய ப்ரிலிம்ஸ் வந்து ஜூன் 27 இருந்துச்சு. பட் கொரோனாவால் இது வந்து போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. அக்டோபர் 10 அன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ், இப்போ ப்ரிலிம்ஸில் நம்ம கட் ஆஃப் அதிகமாக எடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் வந்து அக்டோபர் இல்லை செப்டம்பரில் நடக்கும் ஜென்ரலாக. பட் ஆனால் இப்போ ப்ரிலிம்ஸே அக்டோபரில் நடக்கிறதுனால 2021 ப்ரிலிம்ஸ் வந்து ஜான்வரி ஃபெப்ரவரிக்கு ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கன்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து டெல்லியில் நடக்கும். அது ஒரு 2 months நடக்கும். அண்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 week கழித்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களோட ரேங்கிங் எங்கே நீங்கள் போஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது கிடைக்கும். ரேங்கிங் வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம், அதாவது நெக்ஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து உங்களுக்கு லேப்ஸ்னால ட்ரைனிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆஃப்டர் மேத் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ நம்ம சிலபஸ் பார்ப்போம். சிலபஸில் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர், ரெண்டுமே கம்பல்சரி பேப்பர். ஒன்று காலையில் நடக்கும், இன்னொன்று ஆஃப்டர்நூனில் நடக்கும். ஆஃப்டர்நூன் அரௌண்ட் ஈவினிங் 2 to 5 o'clock நடக்கும் இந்த எக்ஸாம். அண்ட் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதாவது அப்ஜெக்டிவ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னால் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான பேப்பர் இது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குமோ
ஒரு அரவுண்ட் லாஸ்ட் இயர் பேப்பரில் ஒரு கொஷனில் அரவுண்ட் 4 ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் பேப்பர் வந்து மோஸ்ட் காம்படிட்டிவாக மோஸ்ட் டஃப்பாக ஆகிற ஒரே ஒரு விஷயம் வந்து இதோட அப்ஜெக்டிவ்னஸ். அண்ட் 2 பேப்பருமே வந்து 200 மார்க்ஸ் ஈச் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், அதாவது மார்னிங் கண்டக்ட் பண்ணுற பேப்பரை ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்னு சொல்லுவோம். அது வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும், 2 மார்க் பர் கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக 200 மார்க்ஸ். அண்ட் இதில் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஒரு தப்பான கொஷனுக்கும் அரவுண்ட் 1/3னா 0.63 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிசாட் பேப்பர், இது ஈவினிங் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் இது நடக்கும். இந்த எக்ஸாமில் வந்து மொத்தம் 80 கொஷின்ஸ் இருக்கும், 2.5 மார்க்ஸ் பர் கொஷின். அண்ட் இதுலேயும் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் தான் இந்த எக்ஸாமை இன்னும் காம்படிட்டிவாக ஆகுது. அண்ட் யூபிஎஸ்சியை பற்றி இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு அரௌண்ட் 15 lakh அப்ளிகேஷன் வரும். ஆனால் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 9 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பியர் ஆவாங்க. இதில் சின்சியரான கேண்டிடேட்ஸ் யார் உண்மையிலே ஒரு வருஷம் டெடிக்கேட்டடாக இதுக்காக படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து 10,000 to 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸே. ஸோ இந்த ரேஷியோவே உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கலாம். ஏன்னா 15 lakhsலேருந்து வெறும் 10,000 பீப்புளை தான் ப்ரிலிம்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு 1 year டெடிகேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மேண்டட்டரி ஃபீச்சர். இது இல்லாமல் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஜென்ரலான விஷயம். யூபிஎஸ்சி வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. யூபிஎஸ்சி எப்பயுமே ஒரு ஜென்ரலிஸ்ட், ஒரு ஜென்ரல் எல்லாத்த பற்றியும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கவங்களை வந்து செலக்ட் பண்ணுறது தான் யூபிஎஸ்சியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பார்ட் ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது மார்னிங் நடக்கும் 2 மணி நேரம் 200 மார்க்ஸ்க்கு. இதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன சொல்ல வராங்க இவங்க? ஒன்றுமே இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி வர நியூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கீங்களா இல்லையான்றதை உங்ககிட்ட டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது ஹரப்பாலேருந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வரைக்கும் இருக்கிற இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இவங்க வந்து இந்தியன் அப்படின்ற விஷயத்தில் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிருந்தா ஓகே, நமக்கு இப்படி ஒரு வரலாறு, நமக்கு இப்படி ஒரு ரிச்சான வரலாறு இருக்குது அப்படின்றத இவங்க பெருமையாக நினைக்கிறாங்களா இல்லையா? ஸோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நடந்த எல்லா ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறீங்க. நாளைக்கு இந்தியாவில் ஒரு இடத்துல எர்த்குவேக் வருதுன்னா அது எதனால் வருது, அதுக்கு உடனே என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஜியாகிரஃபிக்கலாக ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி பற்றின ப்ராட் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதிலே ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, சோஷியல் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபி இது எல்லாமே ஒரு பார்ட்டாக வந்துடும். இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்தியாவோட டெமோக்ரஸி, ஏன் டெமோக்ரஸி, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது, இந்தியன் மக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, இந்தியன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது இதுலேருந்து தான் கொஷின்ஸ் எல்லாம் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் எங்கேருந்து கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன எக்கனாமிக்கலாக ஸ்டிமுலஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத வரைக்கும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் படித்தாகணும். பாவர்ட்டி, இன்க்ளூஷன், இது வரைக்கும் பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்கிறேன், அது ஃபன்னாக இருக்கலாம் மேபி. இப்போ இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் வந்து ஆர்பிஐ கவர்னர் சக்தி தாஸ் அவங்க வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிராஜுவேட். பட் ஸ்டில் அவங்க வந்து ஆர்பிஐயோட கவர்னர் ஆக்கியிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, எந்த ஃபீல்டுமே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு எக்கனாமிக் ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணுச்சுன்னா உங்களை வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒரு போஸ்ட்டில் போடுறதுக்கும் கவர்மெண்ட்டால் முடியும். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த கான்செப்ட் உங்கள் கண்ணு முன்னாடி வருதோ அதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் அது எங்கே வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஈக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுதான் என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. கரண்ட் ட்ரெண்ட்ஸ் படி லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜியில் இருக்க கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட், ஈக்காலஜி, கிளைமேட் சேஞ்ச் ஃபேக்டர்ஸ், பொல்யூஷன், டெல்லி ஏர் பொல்யூஷன்,
அண்ட் உலகத்தில் நடக்கிற எல்லா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் வால்கினோஸ் இது எல்லாமே வந்து கரண்ட்டாக நடக்கிற கிளைமேட் சேஞ்சால் இம்பேக்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் சயின்ஸ்னால் ஜென்ரலாக சயின்டிஃபிக் ஃபீல்டில் நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லைக் நானோ டெக்னாலஜியாக இருக்கலாம், 5G நெட்ஒர்க்ஸாக இருக்கலாம், பயோடெக் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஜீன் எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா இப்போ நடந்துகிட்ருக்க இந்த கொரோனாவில் RT-PCR டெஸ்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் சயின்ஸை பற்றின பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 பற்றி. பேப்பர் 2 CSATன்றது ஆப்டிடியூட் பேப்பர். இதில் வந்து பேசிக்காக காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். நம்மளோட இங்கிலீஷில் இருக்கிற எபிலிட்டி கமாண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர். அண்ட் ஆல்சோ லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து பேசிக்காக ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம கன்க்ளூஷன் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட டெசிஷன் மேக்கிங், மைண்டோட ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த பேப்பர் இருக்கும். அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் பேசிக் நியூமரசியில் அரௌண்ட் 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு மேக்ஸில் எவ்வளோ கமாண்ட் இருக்குது, இங்கிலீஷில் எவ்வளோ கமாண்ட் இருக்குது, நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்கில்லான மென்டல் எபிலிட்டி இருக்கிற பர்சனானு உங்களை செக் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர் ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர். 33% மார்க் எடுத்தால் போதும். 33% மார்க் எடுத்திங்கனாலே நீங்கள் இந்த பேப்பர் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த யூஸ்வலாக பேப்பர் 2 செக் பண்ணிட்டு தான் பேப்பர் 1க்கு போவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 33% மார்க் எடுக்கலை அப்படின்னா உங்களோட GS பேப்பர் 1 எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதில் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது 33% மார்க் அண்ட் இட்ஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு GS பேப்பர் 1ல் 110 to 120 மார்க்ஸ் இருக்கணும். இதுதான் ப்ராடாக இவ்வளோ நாள் இதை தாண்டி கட் ஆஃப் இது வரைக்கும் போனது கிடையாது. CSAT பேப்பரில் 33% மார்க் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம். மெயின்ஸ் அப்படின்றது அக்டோபர் மந்தில் நடக்கும். இது எப்படின்னா ஒரு 1 வீக் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கேப் விட்டு அடுத்த சாட்டர்டே, சண்டே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 2 குவாலிஃபையிங் பேப்பர் இருக்கும். பேப்பர் A, பேப்பர் B. பேப்பர் ஏல 8 ஷெட்யூல் லாங்குவேஜ். 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜஸில் வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதணும். பேசிக்காக நம்ம வீடியோ பார்க்குறவங்க தமிழ் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. ஸோ தமிழ் சூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. தமிழில் என்னென்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும், கட்டுரை எழுதுறது இருக்கும், அண்ட் ஆல்சோ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, கிராமர், கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு தமிழில் உங்களுக்கு எவ்வளோ புலமை இருக்குது, புலமைன்னு இல்லை, ஒரு அளவுக்கு நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தால் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். இதுக்கும் பேசிக்காக 33% மார்க் தான். 300 மார்க்ஸில் 33% மார்க் எடுக்கணும். பேப்பர் B இங்கிலீஷ்லேயும் அதே தான். காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும், எரர் கரெக்ஷன் இருக்கும், ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேப்பர் A, பேப்பர் B குவாலிஃபை பேப்பர். இது குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் உங்களோட அடுத்த பேப்பரை செக் பண்ணுவாங்க. பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட். இந்த மெரிட் என்னென்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் இந்த பேப்பரோட மார்க்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் பேப்பர் 1லேருந்து பேப்பர் 5 வரைக்கும் ஜென்ரலான பேப்பர் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு பேப்பர். இது வந்து கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். 10th 12th பேசிஸில் இருக்காது. ப்ரிலிம்ஸ் வந்து யூஸ்வலாக 10th to 12th பேசிஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதோட ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்காது. கொஷின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கே புரியும். 10th 12th சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கும். சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் 10th 12th பேசிஸில் தான் இருக்கும். பட் ஆனால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் லெவல் நாலேஜ் இருந்தால் தான் ப்ரிலிம்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். மெயின்ஸ் கொஷின் டைரக்ட்லி கிராஜுவேஷன் லெவலில் தான் இருக்கும். அதில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு கிராஜுவேஷன் ஸ்டாண்டர்டில் நீங்கள் அதை படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த பேப்பர் ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் GS பேப்பர்ஸ் எல்லாமே வந்து 250 மார்க்ஸ்க்கு, ஒரு பேப்பர் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். நம்ம அரௌண்ட் 160லேருந்து 170 மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஃபைனல் லிஸ்ட்டில் நம்மளோட நேமை வந்து எடுக்க முடியும். பேப்பர் 1 எஸ்ஏ வந்து எஸ்ஏ பேப்பரில் மொத்தம் 2 கொஷின்ஸ் நம்ம எழுதணும். அதாவது 2 செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷன்லேயும் 4 கொஷின் இருக்கும். ஒரு கொஷின் நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்ஏக்கு 125 மார்க்ஸ் அண்ட் 1000லேருந்து 1200 வேர்ட்ஸில் நம்ம எழுதணும். அண்ட் 125 மார்க்ஸ்னால் அதோட குவாலிட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அரௌண்ட் நம்ம 60 to 70 மார்க்ஸ் ஒரு எஸ்ஏக்கு ஸ்கோர் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு டீசெண்டான மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். பேப்பர் 2ல் வந்து GS1 அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி ஆஃப் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேயே நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்துடுது, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்துடுது, மெடிவல் ஹிஸ்ட்ரி வந்துடுது,
அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நம்ம படிக்கணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் வருதுன்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்டு வார், இதெல்லாம் வந்து மெயின்ஸ்க்காக தான் நம்ம படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது, அதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கப்படாது. அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்டு அண்ட் இந்தியாவோட ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ் லைக் பாவர்ட்டி, இன்க்ளூஷன் அண்ட் டெமோக்ராஃபிக் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சொசைட்டியில் இருக்க கரப்ஷன், இது எல்லாமே இது வந்து ரொம்ப ப்ராடான சப்ஜெக்ட். ஸோ இது வந்து GS1 கவர் பண்ணிடுவாங்க. GS2 வந்து கவர்னன்ஸ், பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வரும். பேப்பர் 3 GS3 வந்து இதுதான் மோஸ்ட் டைனமிக்கான பேப்பர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஹிந்துவில் வந்து எடிட்டோரியல்னு ஒரு காலம் வரும். அந்த எடிட்டோரியலில் இருக்கிற ஒரு நியூஸும் வந்து இந்த கேட்டகரியில் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாம் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக், அதெல்லாம் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுறது. பட் ஆனால் இது வந்து டைனமிக்கான சப்ஜெக்ட், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். பேப்பர் 5 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின்ஸாக வரும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யோசித்து அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் இந்த பேப்பர். பேப்பர் 5 எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இதில் வந்து மாரல் வேல்யூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபிலாசபர்ஸ், ரைட்டர்ஸ், இவங்களெல்லாம் பற்றி கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும். கேஸ் ஸ்டடீஸ் இன்னும் 20 மார்க்குக்கு இருக்கிறதுனால மோஸ்ட் ஸ்கோரிங் பேப்பராக வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இதில் வந்து ஸ்கோர் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக நீங்கள் உங்களை உணரணும். நீங்கள் வந்து நான் ஒரு சிவில் சர்வெண்ட், எனக்கு வந்து ஜெண்டர் பாகுபாடு நான் பார்க்க மாட்டேன், காஸ்ட் பாகுபாடு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐஏஎஸ்ஸாக உங்களை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஜிஎஸ் பேப்பரில் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். 10 மார்க் கொஷின்ஸ் வந்து 10 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். 150 வேர்ட்ஸ் ஒரு கொஷின்ஸ்க்கு நம்ம எழுதணும். அண்ட் 10-20 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து 250 வேர்ட்ஸ்க்கு நம்ம எழுதணும். டோட்டல் வந்து 250 மார்க்ஸ் இருக்கும். ப்ராடாக நீங்கள் டாப்பர்ஸோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 160 180 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. 180 அதுக்கு மேலே டாப்பர்ஸ் 180 ஸ்கோர் அவன் ஆவரேஜ் ஒரு பேப்பர்லேயும் நீங்கள் 180 ஸ்கோர் பண்ணியிருந்தாலே நீங்கள் டாப்பர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இப்படி இது பார்த்ததுக்கப்புறம் பேப்பர் 6 and 7 வந்து ஆப்ஷனல். நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் உங்களோட கமாண்ட் அதிகமாக இருக்குது, லைக் உங்களுக்கு கிராஜுவேஷன் சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் ஸ்கோரிங் பேப்பர். ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இதை படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. 3 வருஷம் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. அண்ட் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஜென்ரலிஸ்ட்டை விட நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனல் பேப்பரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுற போது ரொம்ப நிதானமாக இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, இந்த சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்கள் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். அண்ட் மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 1000 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, 1000 to 1100 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் இன்டர்வியூ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இன்டர்வியூவோட ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அதில் டிஏஎஃப் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம மெயின்ஸ்க்கும் ஃபில் பண்ணுவோம் அண்ட் இன்டர்வியூக்கும் ஃபில் பண்ணுவோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் கேட்குறது ஹாபி அண்ட் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அண்ட் உங்களோட கிராஜுவேஷன், அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்க வேல்யூஸ், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. வேல்யூஸ் லைக் ஹானெஸ்டி, கைண்ட்னஸ், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்டர்வியூ இருக்கும். அரௌண்ட் 30 to 45 minutes உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் உங்களை க்ரூம் பண்ணிட்டு போனாலும் அவங்க வந்து உங்களோட ஒரிஜினல் ரியாலிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இன்டர்வியூ அப்படின்றது ஒரு தனி ஆர்ட் தான். அதை கிளியர் பண்ணி வெளியில் வர கேண்டிடேட்ஸும் ரொம்ப கம்மி தான். யூஸ்வலாக 5000 மெம்பர்ஸ் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் அரௌண்ட் 5000 to 2000 மெம்பர்ஸ் யூஸ்வலி, கிராஜுவலாக இப்போ நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது.
அரௌண்ட் 3000 to 2000 வச்சுக்கோங்களேன். 2000 பீப்புள் வந்து இது கிளியர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. பட் அதில் செலக்ட் ஆகிறது வெறும் 1000 பேர் தான். இன்னொரு 1000 பேர் ரிஜெக்ட் ஆகி திருப்பி ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இன்டர்வியூவில் எவ்வளோ பேரை கம்மி பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் எனக்கு ஒரு சார் ஒரு டைம் சொல்லி கொடுத்தாரு, லைக் யூபிஎஸ்சி வந்து இது ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் கிடையாது, ப்ராசஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன்னா அந்த 1000 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே 15 லட்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மளோட எபிலிட்டி என்னவாக இருக்கணும்னா அந்த 1000 பேரில் ஒருத்தராக நம்ம வரணும் அப்படின்ற கோலை நோக்கி இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணல. மெயின்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.